Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம day 59th of data analytics courseல இருக்கோம். இந்த 59th dayல வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பைத்தான் சீரீஸ்ல pandas library பார்த்துட்டு இருக்கோம். So அதோட continuations தான் இன்னைக்கு கிளாஸ்லயும் நம்ம பார்க்க போறோம். Before starting the class, I would like to introduce about our data analytics master class. நீங்க data fieldல enter ஆகணும் இல்லனா data analytics ஒரு job acquire பண்ணனும் அப்படினு விரும்புனீங்க அப்படினா நம்மளோட master class உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Because we are teaching everything from the scratch ல இருந்து advanced level வரைக்கும் அதோட டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இங்க கொடுத்திருக்கேன். இதோட சேர்த்து உங்களுக்கு போனஸா AWS அப்படின்ற cloud டெக்னாலஜியும் Copilot அப்படின்ற AI கோர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதோட இன்டர்வியூ டீடைல்ஸ் என்ன, ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ல இருந்து எப்படி ரெஸ்யூம் பில்ட் பண்றதுன்ற கம்ப்ளீட் நாலேஜ்மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதோட லிங்க் கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. பிளஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இதோடைய மாஸ்டர் கிளாஸோட சிலபஸ் நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயோ லிங்க்டின்லயோ வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இன்டர்வியூ क्वेश्चंसோ ஜாப் ஓபனிங்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த கம்யூனிட்டியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வித்வுட் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் டாபிக். நான் இப்போ இருக்கிறது என்னோட ஜூபிட்டர் நோட் புக்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ஜூபிட்டர் நோட் புக்ல பாண்டாஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இந்த இம்போர்ட் பாண்டாஸ் as pd அப்படின்ற கோட் இது என்ன அப்படின்றது earlier கிளாஸ்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். pd அப்படின்றது இட் இஸ் a short form of pandas. ஸோ ஒரு டைமும் நம்ம pandas அப்படின்னு டைப் பண்ண வேணான்றதுக்காக pdன்னு கொடுத்துருக்கோம். ஸோ now I'll select the cell and run the code. சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட ஃபர்ஸ்ட் query நம்ம ரன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபைல், நம்ம என்ன ஃபைல்ல ஒர்க் பண்ண போறோமோ அந்த ஃபைலை வந்து நோட் புக்ல இம்போர்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா pd.read_csv. ஸோ இந்த read_csv அப்படின்ற இந்த ஃபைல் வந்து உங்களோட ஃபைலை வந்து டேட்டா ஃப்ரேமா இம்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து df is equal to pd.read_csv within open close bracketல உங்க ஃபைலோட raw ஃபைல் பார்த்து எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. I don't want to print it. ஸோ ஜஸ்ட் இதை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல தான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். டேட்டா ஃப்ரேம் என்ன அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம் டே 58ல. இன்னைக்கு நம்ம இந்த டேட்டா ஃப்ரேமோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபைல் பார்த்து எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி ஃபைலையும் இம்போர்ட் பண்ணிட்டோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா df.columns. ஸோ இந்த df column அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டேட்டா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய காலம் நேம்ஸோட லிஸ்ட் எல்லாத்தையுமே நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்திருக்க டேட்டா என்ன அப்படின்னா so this is the data what we are working now. so இதுல நமக்கு ரெண்டு காலம்ஸ் இருக்கு, years of experience and salary. இந்த காலம் நேம்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணனும் அப்படின்னா this is the function what we have to use. என்ன யூஸ் பண்ணோம்? print பண்ணிக்குவோம். so print open close bracketல df.columns பண்ணிக்கோங்க. ஓகே, I'll close the bracket. I'll select the function and run it. So இப்ப பாருங்க எனக்கு years of experience salary அப்படின்னு இருக்கு. இதோட data type வந்து object அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இதுல இந்த df.columns அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் மூலமா உங்களோட டேட்டால எத்தனை காலம்ஸ் இருந்தாலுமே அதோடைய நேம் என்ன அப்படின்றத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். So next நம்ம பார்க்க போறது df.shape அப்படின்ற ஃபங்க்ஷன். நான் டைரக்டா print இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். So print df.shape. ஓகேங்களா? So இந்த df.shape அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டேட்டால எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு அந்த கவுண்ட் டப்பிள்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம பார்த்த டேட்டால வந்து எத்தனை காலம்ஸ் இருந்தது அப்படின்னா ரெண்டு காலம்ஸ் இருக்கு. டோட்டலி we have 30 rows இருக்கு. ஓகேங்களா? so let us see 31, that is including a columns. okay, so இப்போ நம்ம இத print பண்ணி ரன் பண்ணி இதோட அவுட்புட் என்ன அப்படினு செக் பண்ணலாம். so இங்க பாருங்க 30 rows and 2 columns are there. அதுதான் நமக்கு டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. so அப்ப df.shape அப்படின்றது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது df.size. அதாவது இந்த df.sizeக்கும் df.shapeக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கொடுக்குது, இது நம்பர் ஆஃப் செல்ஸ் என்ன அப்படின்றது. so இந்த செல்ஸ் அப்படின்றது என்னது 30 into 2, 30 rows 2 columns அப்படின்னா 30 into 2 டோட்டலா நம்ம 60 செல்ஸ் வந்து நம்ம டேட்டால பிரசன்ட் ஆயிருக்கு. so இதை வந்து ஒரு லாங் டேட்டால நீங்க ஃபைண்ட் அவுட்
பண்றது போது print open close bracketல df.size அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா this is going to give you the count of cells. so நான் இப்ப இத செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கிறேன். பாருங்க 60 அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் உடைய பேசிக் திங்ஸ். பட் இன்னும் டீடைல்டா அதோட டைமென்ஷன்ஸ் பத்தி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு டிஃபரண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். so next நம்ம பார்க்க போறது df.head. இந்த df.head அப்படின்றது என்ன பண்ணுனா I will show you df.head open close bracket. இதுக்கு முன்னாடி நீங்க print அப்படின்னு கொடுக்கிறதுனாலுமே கொடுத்துக்கலாம், கொடுக்கல அப்படினாலுமே இந்த ஃபங்க்ஷன் வர்க் ஆகும். இந்த இது வந்து டேட்டா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 ரோ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். let us select this and run the code. so இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 5 இது ஓகே 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் years of experience காலம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 ரோ, salary இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 ரோ. so இந்த மாதிரி ஒரு டேட்டா என்ன இருக்கு, அதோட ஸ்டார்டிங் என்ன, காலம்ஸ் என்ன அப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண விரும்பும்போது df.head அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பர்టిక్యులரா ஒரு சில ரோஸ் மட்டும் வேணும் அப்படினும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த df.head இன்சைட் தி பிராக்கெட்டுக்குள்ள உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வேணுமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல df.head within a bracketக்குள்ள 3 அப்படி நான் மென்ஷன் பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் 3 ரோஸ் மட்டும் எனக்கு கொடுக்கும். I will select it and run it. பாருங்க ஃபர்ஸ்ட் 3 ரோ மட்டும். சப்போஸ் இப்போ எனக்கு லாஸ்ட்ல இருந்து எடுக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 5 எடுத்துறோம் இல்லையா, இப்போ நமக்கு லாஸ்ட் 5 எடுக்கணும் அப்படினா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா df. so இந்த df அப்படின்றது நீங்க என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ, நான் இந்த இடத்துல டேட்டா ஃப்ரேம் ஷார்ட்டா df னு ஆக்கிட்டேன். சப்போஸ் நீங்க a அப்படினு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கலாம், b னு கிரியேட் பண்ணிருக்கலாம், ஏதோ ஒரு பர்టిక్యులர் நேம் கொடுத்திருக்கலாம். சோ என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிளை இங்க மென்ஷன் பண்ணி இந்த டாட் டெயில், டாட் ஹெட், டாட் ஷேப் இதெல்லாமே தான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல df.tail ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து I'll run the code. பாருங்க லாஸ்டா இருக்கக்கூடிய 5 29 28 27 26 25 பேக் சைடுல இருந்து இருக்கக்கூடிய 5 காலம்ஸ் நமக்கு 5 ரோஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ எனக்கு பர்టిక్యులரா பேக் சைடுல இருந்து அதாவது ஒரு 10 ரோஸ் வேணும் அப்படினா இந்த இடத்துல அதையும் என்னால பண்ண முடியும். df.tail ஓபன் க்ளோஸ் பிராக்கெட்ல இப்போ நான் 10 அப்படினு மென்ஷன் பண்ணிட்டு ரன் பண்ணேனா லாஸ்ட்ல இருந்து 10 ரோஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து டேட்டா ஃப்ரேம் உடைய ஃபங்க்ஷன்ஸ். நீங்க பர்టిక్యులரா ஒரு சில விஷயங்கள் உங்களோட டேட்டால இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனும்னு நினைக்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது describe அப்படிங்கற ஃபங்க்ஷன். df.describe ஓபன் க்ளோஸ் பிராக்கெட். இந்த describe அப்படின்றது என்ன பண்ணும் அப்படினா உங்களோட டேட்டால இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் காலம்ஸ் மட்டும் டிஸ்கிரைப் பண்ணும். ஒரு டேட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நான் நியூமெரிக் காலம்ஸ் இருக்கலாம், நியூமெரிக் காலம்ஸ் இருக்கலாம். இந்த நியூமெரிக் காலம்ஸ் மட்டும் டிஸ்கிரைப் பண்ணணும். லைக் அதோட கவுண்ட் என்ன, மீன் என்ன, மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன, அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரிஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா df.describe அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். So now I'll select it and run. So இப்ப பாருங்க இந்த years of experience அப்படிን இது நமக்கு எல்லாமே வந்து டெசிமல்ஸ் ஃப்ளோட்ல கிடைச்சிருக்கு. இங்க வந்து பாருங்க கவுண்ட் அப்படின்றது எத்தனை கவுண்ட் இருக்கு, டோட்டலி we have 30 rows. அதான் இந்த இடத்துல நமக்கு 30 அப்படினு காமிக்குது. அதே மாதிரி சாலரிலயுமே நமக்கு 30 rows. நெக்ஸ்ட் மீன் அதாவது ஆவரேஜ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பர்சன் ஆவரேஜா எத்தனை இயர்ஸ் இருக்குன்னா 5.3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் salary என்ன அப்படினா 76,003. அவங்களோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. மினிமம் வந்து எத்தனை ஒரு எம்ப்ளாயீஸ் எத்தனை வருஷம் அங்க ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா 1.1 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. மினிமம் salary of the person 37,731. ஓகேங்களா? அதோட 25% இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, 50%, 75%, மேக்ஸிமம் ஒரு பர்சன் எத்தனை இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, மேக்ஸிமம் ஒரு பர்சனுடைய salary என்ன, இந்த மாதிரி பேசிக் கால்குலேஷன்ஸ் ஆஃப் நியூமெரிக்கல் டேட்டா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா df.describe அதாவது .describe அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும். df அப்படின்றது வேரியபிள் நேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம .info அப்படிங்கற ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். சோ df.info ஓபன் க்ளோஸ் பிராக்கெட். இந்த இடத்துல நீங்க முன்னாடி print அப்படினு கொடுக்கிறதுனாலுமே print கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? print within a printக்குள்ள df info இது ரெண்டு கொடுத்தாலுமே இல்ல நீங்க print கொடுக்காம வர்க் பண்ணாலுமே it is going to work. இந்த print என்ன பண்ணும், சோ இந்த info function என்ன பண்ணும் அப்படினா உங்க டேட்டா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய காலம்ஸ் null values அதாவது எத்தனை null values present ஆயிருக்கு, non null values எத்தனை இருக்குன்ற கவுண்ட், அது போக டேட்டா டைப் என்ன அப்படின்றத பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். So I'll select it and run the code. இப்போ பாருங்க உங்களுடைய டேட்டா காலம்ஸ் என்ன அப்படின்றது என்னென்ன காலம்ஸ், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், salary. நான் null count அப்படினா இதுல எல்லாமே வந்து நமக்கு values present ஆயிருக்கனால
இந்த இடத்துல 30 non-null 30 non-nulls அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? இதோட டேட்டா டைப் ஃபர்ஸ்ட் வந்து is a float, second it is a integer. சப்போஸ் இதுல உங்களுக்கு null values present ஆயிருந்தாலுமே அதையும் இது டிஸ்கிரைப் பண்ணிருக்கும். பட் இங்க எல்லாமே நான் நல்லா இருக்கிறதுனால 30 13 நமக்கு வந்துருச்சு. இதுதான் ஒரு பேசிக் டேட்டா ஃப்ரேம்ஸ், ஒரு டேட்டா ஃப்ரேம்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொரு ஒரு டேட்டாவை இதுல இம்போர்ட் பண்ணி அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம் with whatever the functions we have learned now. So I am going to import a new data. அந்த டேட்டாவோட நேம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் டேட்டா. I'll show you that data. So this is the data that we are going to use. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்டோட டேட்டா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து rank of the restaurant என்ன அப்படின்றது கொடுத்திருக்காங்க. காலம் B ல ரெஸ்டாரண்ட் நேம் கொடுத்திருக்காங்க. அதோட கண்டென்ட் என்னென்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பாருங்க நிறைய NA வேல்யூஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு நீங்க இத வந்து இன்ஃபோ எடுக்கும் போது உங்களுக்கு இல்லனா டிஸ்கிரைப் பண்ணும் போது சோ இதோட இன்ஃபோ செக் பண்ணும் போது உங்களுக்கு நான் நல் வேல்யூஸ் என்ன நல் வேல்யூஸ் என்ன அப்படின்றத இந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். சேல்ஸ் அதுக்கு அப்புறமா வந்து YOY சேல்ஸ் யூனிட்ஸ் YOY யூனிட்ஸ் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் செக்மெண்ட் கேட்டகரிஸ் எல்லாமே மென்ஷன். இதுல வந்து நமக்கு நான் நியூமெரிக்கல் காலம்ஸ் இருக்கு, நியூமெரிக்கல் காலம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணமோ இந்த ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இதை வந்து நான் வந்து வேரியபிள் நேம் df2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள் df னு கிரியேட் பண்ணோம். இப்போ df2 னு கிரியேட் பண்ணிருக்கோம். pd.read_csv அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் உங்களோட ஃபைலை வந்து ரீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்சைட் தி பிராக்கெட்ல அதோட raw file path நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். Now I'll select the cell and run the query. ஓகே, நம்மளோட ஃபைல் சக்சஸ்ஃபுல்லா இம்போர்ட் ஆயிருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் 5 காலம்ஸ் என்ன அத பத்தி பார்க்கிறதுக்காக ஹெட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல df2 எடுத்துறோம் because நம்மளோட வேரியபிள் df2 head. ஓகே, ஃபர்ஸ்ட் 5 rows எடுக்கணும் அப்படினா நம்ம என்ன பண்ணனும் head அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும். ஓகே, I'll select it, run the code. இப்போ பாருங்க, so first அதோட index values rank வந்து first 5 கொடுத்திருக்காங்க. restaurant details அதோட content sales என்னென்ன காலம்ஸ் இருக்கோ first 5 rows நமக்கு இதா இருக்கு. இப்போ எனக்கு பர்టిక్యులரா I want it நீங்க உங்களுக்கு பர்టిక్యులரா ஏதாவது ஒரு row வேணும் அப்படினாலுமே நீங்க எடுத்துக்கலாம். So இப்போ எனக்கு இதுல எத்தனை rows and columns இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். So rows and columns இருக்குறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும் dot shape அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும். இந்த இடத்துல print நீங்க print யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். once again I am repeating this. ஓகேங்களா? So df2 அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ண வேரியபிள். எனக்கு வந்து rows and column count வேணும்ன்றனால நான் shape அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். So I am going to run the code. So totally நமக்கு 250 rows இருக்கு, 9 columns is there. 1 2 3 4 5 6 7 8 9 columns is the right answer. So next நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இதுல எத்தனை null values present இருக்கு because as a data analyst ஒரு null values ஓட நம்மளோட analysis கண்டினியூ பண்ண முடியாது. So இதுல எத்தனை null values present இருக்கு அப்படின்றத நான் find out பண்ணனும். இந்த null values find out பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணோம் .info function யூஸ் பண்ண போறோம். So df2.info open close bracket. Now I'll run the code. So இப்ப பாருங்க rank அப்படின்ற காலம்ல 250 மே non nulls. அப்ப அங்க நமக்கு null values கிடையாது. ரெஸ்டாரன்ட்லயுமே 250 மே non nulls. அங்கேயும் null values கிடையாது. content அப்படின்றதுல 33 மட்டும் தான் non null values. அப்ப 250 minus 33 அப்படின்றது 212. பேலன்ஸ் 217 values வந்து நமக்கு null values இருக்கு. அது நம்ம கரெக்ட். சேல்ஸ்ல எதுவுமே null values கிடையாது. YOL சேல்ஸ்ல கிடையாது, யூனிட்ஸ்ல கிடையாது. அதே மாதிரி YOY யூனிட்ஸ்லயுமே கிடையாது. whereas in headquartersல வெறும் 52 மட்டும் தான் non null values. ரிமைனிங் இருக்கக்கூடிய 198 valuesமே null values தான். செக்மெண்ட் கேட்டகரிஸ்லயுமே எல்லாமே. பிளஸ் இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்றதையுமே நமக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஒரு வேல்யூ ஒரு டேட்டால எத்தனை null values இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படினா .info ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அட் லாஸ்ட் நான் வந்து describe ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். So df2.describe when close bracket. I'll select the cell and run the query. So இப்ப பாருங்க இதோட கவுண்ட் என்ன 250 யூனிட்மே 250 தான். சி நல்லா கவனிங்க, டோட்டலி நமக்கு 9 காலம்ஸ் இருக்கு. 9 காலம்ஸ் இருந்தாலுமே 3 காலம்ஸ் உடைய வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கு because இந்த .describe அப்படின்றது நியூமெரிக்கல் காலம்ஸ் உடையது மட்டும் தான் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணும். அதோட சம்மரி மட்டும் தான் நமக்கு கொடுக்கும். So அதனால 3 வேல்யூஸ் இருக்கு. ரிமைனிங் எல்லாமே நான் நியூமெரிக்கல் காலம்ஸ். அதோட கவுண்ட் என்ன, மீன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம் வேல்யூ என்ன, 25%, 50%, 70%, மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்றத நமக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இது எல்லாமே ஒரு டேட்டா ஃப்ரேம் உடைய பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். So that's all about the data frame functions. So இப்போ ஒரு டேட்டால எப்படி null values பார்க்கிறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த null values எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம்.
இதுக்காக நான் இன்னொரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். I will show you. இந்த டேட்டா செட்ல ரோல் நம்பர்ஸ் இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட் சப்ஜெக்ட் அதோட கரஸ்பாண்டிங் கோர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. You can see we have some null values here. ஒரு சில ரோஸ்ல வந்து நமக்கு இந்த எதுவுமே பிரசன்ட் ஆகாம null values இருக்கு. இந்த null values எப்படி ஹேண்டில் பண்றது? There is a different way of handling the null values. அதுதான் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? So for this I am going to use the pandas. So இந்த வந்து நீங்க டிஃப்ரெண்ட் pandas இல்லாம பவர் பிஐலயோ எக்ஸெல்லையோ கூட ஹேண்டில் பண்ணலாம். பட் as we are seeing பைத்தான் சீரிஸ், இத பைத்தான்ல pandas யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ நீங்க ஒரு மெஷின் லேர்னிங் மாடலோ இல்லனா ஒரு டேட்டாவை அனாலிசிஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது null values அங்க இருக்கவே கூடாது. Because if you have a null values, it is going to throw you error like your data set has null values, இல்ல உங்க அனாலிசிஸ்ல ஏதாவது டிஃபரன்சியேஷன் காமிக்கலாம். அனாலிசிஸே என்டையரா ராங்கா போறது கூட சான்ஸ் இருக்கு. So அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. Either we have to remove the null values or we have to fill them with some other content. So அதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஒன்னு நம்ம எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னொன்னு அதை எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். So first இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா I have taken a new notebook. இதுல first நம்மளோட pandas import பண்ணனும். That is very important. So import pandas as pd அப்படின்றது கொடுத்துட்டு I am going to run it. Next நம்மளோட file df, இதையும் நான் வந்து வேரியபிள் df னு கிரியேட் பண்ணிருக்கேன். equal to .read_csv அப்படின்றது நம்மளோட ஃபைலை ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். within open close bracketல நம்மளுடைய ஃபைல் பாத்தோட raw path நம்ம இங்க காப்பி பண்ணி பேஸ்ட். I am going to select it and run. So first நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த டேட்டா என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த டேட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக df.head அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படினா ஒரு டேட்டாவோட ஃபர்ஸ்ட் 5 rows நமக்கு காமிக்கும். சோ இந்த டேட்டா செட்டோட ஒரு ஓவரால் வியூ என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். I'll run it. So இப்போ எனக்கு ரோல் நம்பர்ஸ் கொடுத்திருக்கு. physics, chemistry, maths, computer. பட் இத பாக்கும்போது இதுல எனக்கு null values present ஆயிருக்கா அப்படின்றத என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த இடத்துல நான் இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். that function is called as isNull function. ஓகேங்களா? that is df.isNull. okay, open close bracket. So இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படினா டேட்டால இருக்கக்கூடிய ஒரு செல்லையுமே செக் பண்ணும். அந்த செல்ல நமக்கு null value இருந்தது அப்படினா true அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்ல அப்படினா false அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? So let me select this and run the query. So இப்போ இங்க பாருங்க எனக்கு எங்கெல்லாம் false இருக்கோ அந்த இடத்துல எனக்கு null value கிடையாது. ஓகேங்களா? But whereas fifth rowல பாருங்க I can able to find true here. அப்படினா அந்த இடத்துல எனக்கு null values present ஆயிருக்கு. 8th rowல இங்க ஒரு true value இருக்கு. அங்க எனக்கு null values present ஆயிருக்கு. 10thல ஒரு true இருக்கு. null values present ஆயிருக்கு. 11ல ஒரு true இருக்கு. null values present ஆயிருக்கு. But visually இந்த மாதிரி true and false அப்படின்றத கவுண்ட் பண்றது actually it is very difficult thing, right? So அப்ப நான் என்ன பண்ணலாம்? total null values ஒரு காலம்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத sum up பண்ணலாம். So இத sum up பண்றதுக்காக next நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படினா df உங்களோட வேரியபிள் எடுத்துக்கோங்க. So isNull அப்படின்றது நம்மளோட null values find out பண்றதுக்காக. இப்போ இந்த null values ஓட sum எனக்கு வேணும். So அதனால இந்த இடத்துல sum அப்படிን .sum அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். open close bracket. So இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படினா ஒரு காலம்ல இருக்கக்கூடிய null values என்ன அப்படின்றதை எனக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்க போகுது. So I am going to select it and run the query. இப்போ பாருங்க ரோல் நம்பர்ல எனக்கு null values கிடையாது. physics அப்படின்ற காலம்ல 3 null values, chemistryல 4, mathsல 2, computerல 1. ஓகேங்களா? So இப்போ எனக்கு என்னோட என்டையர் டேட்டா செட்ல இருக்கக்கூடிய total null values என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். So it is very easy. சேம் இதே இதுல இன்னொரு .sum ஃபங்க்ஷன் கொடுத்தா போதும். I will show you. df.isNull open close bracket .sum இதோட நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படினா காலம் ஓடத கொடுக்கும். once again .sum கொடுத்து open close bracket கொடுத்தீங்கன்னா என்டையர் டேட்டால இருக்கக்கூடிய total null values என்ன அப்படின்றத காமிக்கும். I will select it and run the query. இப்போ பாருங்க நமக்கு டோட்டலா 10 null values இருக்கு. செக் பண்ணி பாப்போமா? 3 + 4 is 7, 7 + 2 is 9, 9 + 1 is 10. டோட்டலா நமக்கு என்டையர் டேட்டா செட்ல 10 null values. So this is the way of finding the null values. null values நம்ம find out பண்ணிட்டோம். But how we can solve this? What is the solution? See the first method
third is drop the rows. நம்ம எக்ஸெல்லையுமே ஒர்க் பண்ணும்போது பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம null values find out பண்றோமோ அந்த காலம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், we will drop it. Okay, so next we have in 10th row, then we have in 12th row, then we have in 16th row, 13th row. இந்த மாதிரி ஒன்னொன்னா நீங்க find out பண்ணி இது எல்லாமே drop பண்ணுவீங்க. that is what we are going to do using a pandas. Okay, இத drop பண்றதுக்காக நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா dot drop na function யூஸ் பண்ண போறோம். first I will type our variable name, that is df drop na open close bracket. so இந்த drop na அப்படின்றது என்ன பண்ண போகுது அப்படின்னா எத்தனை rows உங்களுக்கு null values present ஆயிருக்கோ அது எல்லாத்தையுமே drop பண்ண போகுது. ஓகேங்களா, பட் இது பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to check number of rows and columns in my data. அதுக்கு என்ன ஃபங்க்ஷன், df dot shape function யூஸ் பண்ணி. எதுக்காக இது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை rows and columns இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் drop பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை இருக்குன்றத பார்க்க போறோம், கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்காக. ஓகே, so first I will select this and run a query. இப்போ நம்மளோட டேட்டால 30 rows and 5 columns வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா drop பண்ண போறோம். எந்தெந்த ரோஸ்லலாம் null values இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம், drop பண்ண போறோம். இதுக்காக நான் இன்னொரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறேன், df2 அப்படின்னு சொல்லுவாங்க, which is equal to. இந்த இடத்துல நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன்னா df dot drop na function யூஸ் பண்ணிக்கிறேன், drop na open close bracket. now I am going to select this cell and run the query. okay, சக்சஸ்ஃபுல்லா நமக்கு நம்மளுடைய rows எல்லாமே ரிமூவ் ஆயிருச்சு. இப்போ நம்ம once again நம்மளோட நியூவா, அதாவது நியூ rows delete பண்ண அந்த டேட்டா ஃப்ரேமோட காலம் rows செக் பண்ணுவோம், df2 அது. ஓகேங்களா, so df2 dot shape. okay, now I will select it and run the query. இப்போ பாருங்க நமக்கு earlier 30 rows இருந்தது 22 rows convert ஆயிருச்சு because 8 rowsல நமக்கு null values இருந்தது, அந்த null values எல்லாமே remove ஆயிருச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த drop na open close bracketல access அப்படின்ற ஒரு functions இருக்கு. access அப்படின்ற ஒரு parameters இருக்கு. இந்த access அப்படின்ற parameters by default நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணாம open close bracket கொடுத்தீங்கன்னா அப்படின்னா இந்த access அப்படின்ற parameter 0 அப்படின்னு pandas எடுத்துக்கும். 0 அப்படின்னா rows, அதாவது row ரிமூவ் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், row தான் ரிமூவ் பண்ணிருக்கோம். சோ நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலனா டிஃபால்ட்டா pandas வந்து row ரிமூவ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள 1 அப்படின்னு நீங்க மென்ஷன் access 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா it is going to remove the column. suppose எந்தெந்த இதுலலாம் வந்து உங்களுக்கு எந்தெந்த காலம்ஸ்லலாம் வந்து null values இருக்கோ அந்த காலமை நீங்க delete பண்ணணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா inside the open close bracketல access equal to 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். so I will do it again. நான் அதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படின்னா df3 அப்படின்ற டேட்டா ஃப்ரேம் எடுத்துக்க போறேன் புதுசா. ஓகே, df3 df dot drop na within open close bracketல நான் என்ன இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், access மென்ஷன் பண்ண போறேன், access equal to 1. இந்த access equal to 1 அப்படின்றது என்ன பண்ண போகுது, it is going to drop all the columns which is having a null values. அப்படி பார்த்தோம் நம்மளோடதுல roll numberல மட்டும்தான் null values இல்ல, ரிமைனிங் உடைய பிசிக்ஸ்ல இருக்கு, கெமிஸ்ட்ரியில இருக்கு, மேக்ஸ்ல இருக்கு, கம்ப்யூட்டர்ல இருக்கு. இந்த 4 காலம்ஸ்லயுமே கம்ப்ளீட்டா நமக்கு என்ன பண்ண போகுது, drop பண்ண போகுது. so I will select it and run the query. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா once again we will check it, காலம்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். df3 dot shape. okay, I will select it and run it. இப்போ பாருங்க 30 rows இருக்கு, பட் நமக்கு ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 காலம்ஸ்லயுமே நமக்கு null values present ஆயிருந்தனால ரிமூவ் ஆயிருச்சு. சோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பாராமீட்டர், இப்போ access அப்படின்னு ஒரு பாராமீட்டர் பார்த்தோம்ல, இன்னொரு பாராமீட்டர் இருக்கு, that is called as how. இந்த மாதிரி அப்படின்றது இந்த howலயே வந்து நமக்கு any all அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரண்ட் வேல்யூஸ் உள்ள கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க how is equal to any அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரோல எந்த செல்லுலனாலும் உங்களுக்கு null values இருந்தா அந்த entire row-வையோ column-ஐயோ drop பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போறோம். See, I will write a query and show you so you will understand it more better. So பாருங்க இப்போ எப்படி இதுல ஃபங்க்ஷன் எழுதிருக்கேனே df dot drop na அப்படின்றது it is going to drop the rows. எப்படி drop பண்ணனும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல how அப்படின்ற ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்ணோம். இந்த பாராமீட்டர்ல உள்ள any அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ any அப்படினா ஒரு ரோல எந்த செல்ஸ்ல இருந்தாலுமே அந்த ரோவை ரிமூவ் பண்ணுங்க. இதுலயே all அப்படின்னு
ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆல் அப்படின்னு யூஸ் பண்ணனா எல்லா செல்ஸ்லயுமே நல் வேல்யூஸ் இருந்தா மட்டும் தான் நமக்கு ரிமூவ் ஆகும். சோ இத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். what I'm going to do is first இந்த any அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க இங்க நமக்கு 0 1 2 3 4 5 இல்ல, because நமக்கு 5ல வந்து ஒரு செல்ல இருக்கு. பாத்தீங்க இங்க நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து இங்க 1 2 3 4 இந்த 7th ரோ பாருங்க இங்க வந்து நமக்கு ஒரு செல் எம்டியா இருக்கு. சோ அதனால அது ரிமூவ் ஆயிருக்கும். 10thல இங்க ஒரு செல் எம்டியா இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு செல் எம்டியா இருந்தா கூட அந்த ரோ வந்து டெலீட் ஆயிரும். சப்போஸ் நீங்க ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே எம்டியா இருக்கணும். ரோல் நம்பர்ல நல் வேல்யூஸ் இருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் எல்லாத்துலயுமே நல் வேல்யூஸ் இருந்தா மட்டும்தான் அந்த ரோ டெலீட் ஆகும். So I'll go here. So இப்ப பாருங்க நமக்கு இந்த இடத்துல 1 2 3 4 5 இருக்கு. 6th இல்ல. ஓகேங்களா? 7 is there, 8 is there, 9 கிடையாது. 10 இருக்கு, 11 12 கிடையாது. So இந்த மாதிரி நமக்கு ரோஸ் ரிமூவ் ஆயிருக்கு. சேம் இப்ப இதே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆல் கொடுத்து பார்க்க போறேன். I'll do it here. Control இந்த இடத்துல anyன்றதுக்கு பதிலா all அப்படின்னு கொடுத்து now we will run it. So இப்ப நான் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எல்லா ரோஸ்மே இருக்கு. ரீசன் என்ன? இந்த இடத்துல உங்களுக்கு NAவுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, நல் அப்படின்றத. ரீசன் எதனால இந்த NA இருந்துமே நமக்கு delete ஆகலனா all அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஆல்னு மென்ஷன் பண்ணிருந்தா எல்லா வேல்யூஸ்மே நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு delete ஆகும். So this is one of the difference. உங்களோட கிளையண்ட்டுக்கு என்ன வேணும், உங்களோட அனாலிசிஸ் பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஆல் வேணுமா எனி வேணுமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாராமீட்டர் என்ன அப்படின்னா in place. Actually in place அப்படின்றது it is going to modify your original data set. நீங்க whereas drop NA யூஸ் பண்ணும்போது உங்களோட ஒரிஜினல் டேட்டா செட்ல எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸ்மே வராது. ஓகேங்களா? in place னு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஒரிஜினல் டேட்டா செட்ல இருக்கக்கூடிய எல்லா நல் வேல்யூஸுமே ரிமூவ் ஆகி நியூ டேட்டா செட் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆயிருக்கும். நான் இந்த இடத்துல அதுக்கான query எழுதிருக்கேன் df.drop_na in place is equal to true. இப்போ இத நான் செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டா செட்டை நீங்க ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களால நல் வேல்யூஸே பார்க்க முடியாது. see I have a data set. உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே நல் வேல்யூஸே இல்ல, because நல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான டேட்டா தான் எனக்கு இது கொடுக்குது. இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு df.shape I'll select it and run it. பாருங்க 22 5 தான் இருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 8 ரோஸ்மே உங்களுக்கு டைரக்டா ரிமூவ் ஆயிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இனிஷியலா ஃபர்ஸ்ட் உங்களோட டேட்டாவை இம்போர்ட் பண்ணுங்க, நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு டைரக்டா நீங்க இந்த மாதிரி in place அப்படின்ற பாராமீட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே ஒன்னொன்னா செக் பண்ணி ரோ ரிமூவ் பண்ணணும், காலம் ரிமூவ் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம it will replace all the empty columns or all the errors and it will give you a fresh data. So this is how you have to handle the null values. So as a next part of this sections we are going to see how to fill the null values. So இப்போ நம்ம டேட்டால null values இருக்கு, அந்த null values எப்படி ஹேண்டில் பண்றது, அதாவது ரிமூவ் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்ப்போம். But there are some certain situations null values இருந்தாலுமே உங்க டேட்டாவை நீங்க ரிமூவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. Maybe you may lose your data. அப்ப அந்த மாதிரி டைம்ல நீங்க டேட்டாவை என்ன பண்ணணும் அப்படின்னா fill பண்ணணும். So எப்படி ஒரு டேட்டால null values fill பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். So first நம்ம இந்த null values எல்லாம் 0 அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்றது எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். இதுக்காக நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா df.fillNA within a bracket குள்ளக்க 0 அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த df.fillNA within a bracket குள்ள 0 பண்றது மூலமா இவங்க டேட்டால இருக்கக்கூடிய எல்லா null valuesமே 0 அப்படினு ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா? So now I'll select it and run the query. இப்போ பாருங்க whereas நமக்கு எங்க இருந்தது அப்படின்றத பாப்போம். see here, let me check it. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படினா ஆல்ரெடி நம்ம in place அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலமா நம்மளோட டேட்டாவை வந்து என்டையரா ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம், ரிமூவ் பண்ணிருக்கோம். சோ இந்த ரிமூவ் பண்ண காலம்ல நம்ம ஃபில் பண்றதுனால இங்க நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல. சோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா we are going to create a new notebook. So இந்த நியூ நோட்புக்ல once again we are going to import the data, அதாவது ஒரிஜினல் டேட்டாவை இம்போர்ட் பண்ணி அதுல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், import pandas as cd. ஓகே, I'll select it, run it. ஓகே, நம்மளோட ஃபைல் பாத் வந்து வேணும். So I'll take it from here. So this is the functions pd.read_csv function யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ஃபைலை நம்ம உள்ள கொண்டு வர போறோம். So I'll select it, run it. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம null values இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். That is very important. ஓகேங்களா? இது நம்ம லாஸ்டாவே படிச்சோம், பட் நம்ம புதுசா பண்றதுனால I am going to repeat it again. First நீங்க head அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி overall view of the
டேட்டா என்னன்றத பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் df dot is null open close bracket. எனக்கு total sum வேணும், அதனால dot sum அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். I'll select it, run the code. So டோட்டலா நம்ம பிசிக்ஸ்ல 3, கெமிஸ்ட்ரியில 4, மேக்ஸ்ல 2, கம்ப்யூட்டர்ல 1 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த null values எல்லாத்தையுமே 0 வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக df dot fill na within a bracket குள்ளக்க I'm going to mention 0 because எனக்கு இந்த null values எல்லாம் 0 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, I'll select it, run the query. So இப்போ பாருங்க என்னுடைய டேட்டால 9th ரோல I have this physics வந்து எனக்கு எம்டியா இருக்கு. Let us check. 9 ரோல் நம்பர்ல physics is empty. ஓகே, so there எனக்கு 0 அப்படின்ற வேல்யூ வந்திருக்கு. இன்னொன்னு பாப்போம். வேற 6th ரோல் நம்பர்ல chemistry is empty. So I'll go to the 6th ரோல் நம்பர். எம்டியா இருக்குது எல்லாமே எனக்கு 0 ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இங்கே 0 ரீப்ளேஸ் ஆயிருக்கு. 11th 0 ரீப்ளேஸ் ஆயிருக்கு. 12th ரோல இங்கே 0 ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அப்ப என்னோட நல் வேல்யூஸ் எல்லாமே 0வா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த 0வால தான் ரீப்ளேஸ் பண்ணணுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா no, that is not necessary. உங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது கிளையன்ட் ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரியோ இல்லனா உங்களுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதோட கரஸ்பாண்டிங் வேற ஒரு நம்பர் வச்சு கூட உங்களால ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல எல்லாத்துலயுமே நான் வந்து 50 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னா I can do this. How can I do this? df dot fill na within a bracket குள்ளக்க நீங்க என்ன வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண விரும்புறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. select the cell, run the query. இப்போ பாருங்க 9thல பாருங்க instead of இந்த இடத்துல நமக்கு 50 வந்துருச்சு. அதே மாதிரி 6thல 50 அப்படின்றது வந்திருக்கு. 11th ரோலயும் 50 வந்திருக்கு. 12th ரோல 50 வந்திருக்கு. 14th ரோல கெமிஸ்ட்ரியும் 50 நெக்ஸ்ட் காலமே. சோ நம்ம இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுமான கஸ்டம் வேல்யூஸ்லயும் உங்களால ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு இப்போ பர்టిక్యులரா வேணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டிஃபரண்ட் காலம்ஸ்க்கு டிஃபரண்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிக்ஷனரி டிஃபைன் பண்ண போறோம். அந்த டிக்ஷனரி டிஃபைன் பண்ணா மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட பிசிக்ஸ் டீச்சர் வந்து எங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ அவங்களாம் நன் அப்படின்னு கொடுக்க விரும்புறாங்க. என்னோட கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து 0 அப்படின்னு கொடுக்க விரும்புறாங்க. என்னோட மேக்ஸ் டீச்சர் வந்து 30 அப்படின்னு கொடுக்க விரும்புறாங்க. சோ இந்த மாதிரி பர்టిక్యులரா ஒரு காலம்க்குமே ஒன்னொன்னு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா first you have to create a dictionary. அந்த டிக்ஷனரியில கீ அதோட வேல்யூ மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். I'm going to write a code for this. df dot fill na open bracket next curly bracket because we are going to create a dictionary. Dictionary create பண்ணும்போது curly bracket is very important. Double quotation. First நான் வந்து என்னோட physicsக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். Close the double quotations colon. நான் physicsக்கு என்ன மென்ஷன் பண்ண விரும்புறேன்? none அப்படின்னு மென்ஷன் பண்ண விரும்புறேன். comma. Next double quotationல chemistry close the double quotations colon. chemistryல நான் 0 அப்படின்னு கொடுக்க விரும்புறேன். comma. Next வந்து max. Okay? maxமே நமக்கு double quotationல மென்ஷன் பண்ணுங்க because it is a column name. Okay, next colon max எல்லாத்தையுமே நான் 30 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண விரும்புறேன். Now I'll close the curl bracket because என்னோட dictionary complete ஆயிடுச்சு. I'll close the function. Now I'm going to run the query. So இப்போ பாருங்க wherever is physics NaN it is showing. Let me check. See நம்ம இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணும்போது case sensitive ரொம்ப கிளியரா இருக்கணும். Physics is capital, chemistry C is capital, max I think already max வந்து 30 ஆல கரெக்ட்டா ரீப்ளேஸ் ஆயிருக்கு பாருங்க. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம max வந்து கரெக்ட் mention பண்ணிருக்கோம். So now once again I will select it and run the query. So now we will check it. So இப்போ என்னோட அவுட்புட் பாருங்க physics எல்லாமே none அப்படின்ற வேல்யூல ரீப்ளேஸ் ஆயிருச்சு. chemistry நம்ம என்ன கொடுத்திருந்தோம் 0 கொடுத்திருந்தோம். So இங்க பாருங்க 0 வந்து chemistryல 0, here also it is 0. physics maxல வந்து 30 ரீப்ளேஸ் பண்ண சொல்லிருந்தோம். So here let us see அதாவது 14th வேல்யூ செக் பண்ணி பாப்போம். So maxல வந்து 14th வந்து நமக்கு எம்டியா இருக்கு. So 30 ரீப்ளேஸ் ஆயிருக்கு. Let us check one more. 25 is also there. I'll go and check roll number 25. So 25 மே நமக்கு 30 ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. So இந்த மாதிரி நீங்க ஒரு கஸ்டம் வேல்யூ பர்టిక్యులரா பண்ணனும் அப்படினாலுமே you can able to do this. Next நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா forward fill method. இந்த forward fill method அப்படின்றது நம்மளோட previous value என்னவோ அத நமக்கு fill பண்ணும். நம்ம வேல்யூ மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. previous-ஆ என்ன வேல்யூ இருக்கு? இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு null இருக்கு இல்லையா? இப்போ இந்த இது வந்து இங்க 30 இதுக்கு முன்னாடியே 0 இருக்கனால I can't do
போகுது. இப்போ இந்த இடத்துல 0 14th பொசிஷன்ல எனக்கு இங்க 0 இருக்கு. நம்ம இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது மூலமா இதுக்கு ப்ரீவியஸா என்ன இருக்கு 19 இருக்கு. சோ அப்ப இந்த வேல்யூ 90 ஆல ஃபில் ஆகும். இது வந்து ப்ரீவியஸ் காலம். சப்போஸ் ப்ரீவியஸ் ரோ கொடுத்தோம் அப்படின்னா 23 ஆல ஃபில் ஆகும். சோ இதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்காக நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா df.fillNA ஓகே வித்தின் a bracket குள்ள மெத்தட் என்ன மெத்தட்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். மெத்தட் இஸ் ஈக்குவல் டு ஓபன் தி கொட்டேஷன் f அப்படின்றது ஃபார்வர்ட் ஃபில் ஓகேங்களா. f fill அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண போறோம். க்ளோஸ் தி கொட்டேஷன் க்ளோஸ் தி bracket. so now I'm going to run it. I will select and run the query. so இப்போ நல்லா பாருங்க நமக்கு 9th positions let us check. so இப்போ நமக்கு இங்க 9th position is a empty value. அப்ப இங்க நமக்கு 9th position பாருங்க 78 அப்படின்னு fill ஆயிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஃபார்வர்ட் fill பண்ணிருக்கோம். அப்ப ஃபார்வர்ட் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு 78 இருக்கு. பை டிஃபால்ட்டா within a bracket குள்ள நீங்க ஆக்சஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள ரோ எடுத்து சப்போஸ் நீங்க ஆக்சஸ் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா previous column value எடுத்து இங்க நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணாததுனால previous row value நமக்கு எடுத்து. so let us check one more. நமக்கு 15th roll numberலயுமே எம்டியா இருக்கு. I'll go and 15th roll number பாருங்க previous 90 இருக்கனால 14ல 90 இருக்கனால நமக்கு 15லயுமே 90 அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. சப்போஸ் இப்போ எனக்கு வந்து previous column வச்சு மென்ஷன் பண்ணனும் அப்படினா இப்போ இந்த இடத்துல சேம் அதே தான் df.fillNA ஓகே with open the bracket மெத்தட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க equal to இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் ஃபார்வர்ட் fill பண்ணிட்டு இருக்கோம் க்ளோஸ் தி கொட்டேஷன். ஆமா இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா நம்ம ஆக்சஸ் மென்ஷன் பண்ணனும். சோ ஆக்சஸ் மென்ஷன் பண்ணனும்னா previous columnல என்ன வேல்யூ இருக்கோ அது நமக்கு எடுத்து I'll run it. சோ இப்போ பாருங்க நமக்கு 9th பொசிஷன்ல வந்து இப்போ வேல்யூ வந்து என்ன இருக்கு 9th பொசிஷன்ல 9.0 இருக்கு. whereas previously நம்ம இங்க என்ன இருந்துச்சு 9th பொசிஷன்ல let us check. 9th பொசிஷன்ல நமக்கு இங்க 78 இருந்துச்சு because 8ல 78 இருக்கனால. whereas இங்க நமக்கு 9th பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படினா 9.0 இருக்கு. sorry 9th position is this one 9.0 because அதோட ரோல் நம்பர் 9.0 இருக்கறனால. 11th பொசிஷன் பாருங்க இங்கேயுமே 11.0 இருக்கு because இங்க previous columnல என்ன வேல்யூ இருக்கோ அத நமக்கு கொடுக்கும். access equal to 1 அப்படினு கொடுத்தீங்கன்னா இது பண்ணு. சேம் இதே மாதிரி backward fill நம்மளால பண்ண முடியும். backward fill அப்படினா அடுத்த வேல்யூ என்ன இருக்கோ அத fill பண்ணும். இல்ல அப்படினா அடுத்த காலம்ல இருக்க வேல்யூ இல்லனா ரோல இருக்க வேல்யூ fill பண்ணும். எக்ஸாம்பிள் பாப்போம் df.fillNA open the bracket மெத்தட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க equal to இந்த இடத்துல நம்ம backward fill பண்ண போறதுனால b அப்படினு மென்ஷன் பண்ணிக்கோங்க. backward fill close the quotation close the bracket. so now I'm going to run the query. same we will take a 9th position. so 9th positionல இப்போ நமக்கு என்னவா இருக்கு 45 இருக்கு because upcoming values 10th row backward அப்படினா அடுத்தது உள்ள வேல்யூ. so 10th rowல 45 இருக்கனால இங்கேயும் நமக்கு 45 இருக்கு. 11th row எம்டியா இருந்தது 12thல 88 இருக்கனால இங்கேயும் நமக்கு 88 இருக்கு ஓகேங்களா. 13th எம்டியா இருந்தது 14ல நமக்கு 43 இருக்கனால 13லயும் 43 இருக்கு. so இதுவே காலம் எடுக்கணும் அப்படினாலுமே நீங்க access equal to 1 அப்படினு மென்ஷன் பண்ணீங்கன்னா next column value உங்களுக்கு fill பண்ணும். so இந்த மாதிரி எனக்கு ரேண்டமா fill பண்ண வேண்டாம் மேம் எனக்கு வந்து ஒரு மீன் வச்சு fill பண்ணனும் அப்படினாலுமே you can do this. so for example physics teacher வந்து எங்கெங்கலாம் null values இருக்கோ அந்த null values இருக்கவங்களலாம் absent அப்படினு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே டோட்டல் ஆல் ஓவரால் ஆவரேஜா எல்லா ஸ்டூடண்ட்ஸோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி எவ்வளவு மார்க் வருதோ அந்த பர்టిక్యులர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் டிசைட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நான் physics அப்படிங்கற காலம்ல மட்டும் வர்க் பண்ண போறேன். df square bracket நம்ம எதுல வர்க் பண்ண போறோம் அப்படினா physics வர்க் பண்ண போறோம். சோ open the quotation phy case sensitive செக் பண்ணிக்கோங்க. physics close the quotation close the bracket. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் physics அப்படிங்கறத fill பண்ண போறோம். சோ fill NA open df dataframe variable மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த fill NA அப்படின்றது இப்போ நம்ம இந்த வேரியபிள் மென்ஷன் பண்ணற அதுதான் வேல்யூவா மாற போகுது ஓகேங்களா. df physics close the quotations close the square bracket dot mean calculate பண்ண சொல்ல போறோம். அதாவது df dataframe physics அப்படின்றதுடைய mean calculate பண்ணுங்க open close bracket. இப்போ நம்ம இந்த df ஓபன் பண்ணிருக்கோம் இல்லையா அதையும் க்ளோஸ் பண்ணிக்குவோம். சோ இந்த இடத்துல நம்ம புதுசா df physics அப்படின்ற ஒரு டேட்டா ஃப்ரேம்ல fill பண்ண சொல்றோம். என்ன வேல்யூ வச்சு fill பண்ண சொல்றோம் இந்த physics அப்படின்ற காலமோட mean calculate பண்ணி அத df physicsல fill பண்ணுங்க அப்படி நம்ம சொல்றோம். so this is the query for that. now what I'm going to do is I will select and run the query. so இப்போ நல்லா பாருங்க 9th அப்படின்ற காலம்ல நமக்கு actually empty தான் வரணும். but here we are having 45. இன்னொரு ஒரு empty பாப்போம். 9th row next 11th row is empty 15th row is empty. so I'll go 11th row பாருங்க இங்க நமக்கு வேல்யூ இருக்கு 15th rowக்குமே நமக்கு வேல்யூ இருக்கு. அப்ப இது எல்லாமே ஆவரேஜா ஒரு வேல்யூ வச்சு நமக்கு fill ஆயிருக்கு ஓகேங்களா. சரி நாட் இங்க பாருங்க 52 is there இதுவுமே empty
empty. So நமக்கு எங்கெங்கெல்லாம் எரர் இருந்ததோ அந்த இடத்துல எல்லாமே ஆவரேஜான வேல்யூ வச்சு ரீப்ளேஸ். ஸோ அட் லாஸ்ட் நம்ம வந்து இன்பிளேஸ் பேராமீட்டர் பார்க்க போறோம். ஸோ இந்த இன்பிளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இன்பிளேஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம் கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆகும். வேறஸ் நீங்க நார்மல் ஃபில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 30 ரோஸ் இருந்ததுன்னா 30 ரோஸ் அப்படியே தான் வரும். ஓகேங்களா? இன்பிளேஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம் வந்து இதாகும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்பிளேஸ் யூஸ் பண்ண போறோம். df டாட் LNA ஓபன் தி பிராக்கெட் மெத்தட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் ஈக்குவல் டு. ஸோ இந்த இடத்துல நான் பேக் ஃபில் எடுத்துக்கிறேன். பேக் ஃபில் க்ளோஸ் த கொட்டேஷன். ஆமா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இன்பிளேஸ் யூஸ் பண்ணிக்க போறேன். இன்பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் டேட்டா ஃப்ரேமே வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா? எம்டி வேல்யூஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். What I am going to do is I am going to select and run the query. It is giving us warning like method is going to depreciated in the futures. Let us leave it. இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். just df அப்படின்னு கொடுத்து ரன் பண்ண போறேன். Here we have only the data which is not having an empty values. So இந்த இடத்துலயுமே நமக்கு 30 rows வந்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம மீன் வேல்யூ வச்சு ஆல்ரெடி ஃபில் பண்ணிருக்கோம். நமக்கு only whatever இந்த வந்து in place is equal to true யூஸ் பண்றது மூலமா நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டடா ரோ அதாவது எரர்ஸ் இருக்கோ அந்த null values எல்லாமே ரிமூவ் ஆகி only the values which contains a row will be presented. So this is how you have to fill the null errors. This is how you have to fill the null values. That's all for this lesson. I'll meet you in next lesson. Thank you. So I hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் ஃபர்தர் கிளாஸஸ்ல பாண்டாஸோட அப்கமிங் இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். நம்பை லைப்ரரிஸ் பார்க்க போறோம். ஸ்கைப்பை பார்க்க போறோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு டேட்டா அனாலிஸ்டோ இல்லைனா டேட்டா ஃபீல்டுக்குள்ள என்ட்ரு ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்ல வில்லிங்கா இருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். Do support us. Let's grow together.